சும்மானக்கா மக்களே என்ன மக்களே ரெடியா நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் ப்ரோ, யாரு தான் ப்ரோ இந்த சீசனோட டைட்டில் வின்னரே, யாரு தான் ப்ரோ நாளைக்கு அந்த கப்பை தட்டி தூக்க போறா, ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை கொடுத்து தொலை ப்ரோ, இல்ல ஏதாச்சும் ஹிண்ட் கிடைச்சா அதாச்சும் சொல்லி தொலை ப்ரோ, வெறுப்பாகுது ப்ரோன்னு சொல்லிட்டு காலில இருந்து பல பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் நான் காலைல முதல் வீடியோல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இன்னைக்கு டைட்டில் வின்னருக்கான எந்த ஒரு அப்டேட்டும் லீக் ஆக வாய்ப்பே கிடையாது. யார் அந்த டைட்டில் தூக்க போறான்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டும் கண்டிப்பா லீக் ஆகாது. அது மேபி நாளைக்கு காலைல வேணா லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு அபிஷியலா வர வாய்ப்பே கிடையாது. எந்த அப்டேட் வந்தாலும் அது பெருசா நம்பிராதீங்க. கண்டிப்பா அது ஃபேக்கா தான் இருக்கும். ஏன்னா லீக் பண்ண மாட்டாங்க. சேனலை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்தை ரொம்ப சேஃபா பார்த்துப்பாங்க. பட் நாளைக்கு காலைல லீக் ஆயிரும். அது காலைல கண்டிப்பா கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. எல்லா சீசனுமே இந்த டைம்ல சேனல் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் ஒரு ஹிண்ட்டை கண்டிப்பா எங்கேயாச்சும் வச்சிருப்பாங்க. எல்லா சீசன் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல பயங்கரமான ஒரு ஹிண்ட்டை வச்சிருப்பாங்க. யாருக்கான ஃபேமிலி கடைசியா வராங்களோ அவங்க தான் கண்டிப்பா அந்த டைட்டில தட்டி தூக்குவாங்க. பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் அந்த விஷயத்தை மொத்தமா மாத்தி ஒரு மாதிரி அழிச்சிட்டாங்க. அங்கேயும் ஹிண்ட் இல்ல. அடுத்ததா எல்லா சீசனுமே இந்த கடைசி நாட்கள்ல விடுற ப்ரோமோல கண்டிப்பா ஹிண்ட் இருக்கும். ப்ரோமோ ஆகட்டும், ஏவி ஆகட்டும், அதுல கண்டிப்பா ஹிண்ட் வச்சிருப்பாங்க. இந்த சீசன் பாத்தீங்கன்னா அதையுமே அழிச்சு தான் வச்சிருக்காங்க. இந்த ஏவி அப்படிங்கிறது யாருக்கான ஏவியும் சரியில்லை, அந்த ஏவிக்கான லைன் அப் அப்படிங்கிறதும் சுத்தமா சரியில்லை. இந்த ஏவிக்கான லைன் அப்பை வச்சுமே நம்ம ஓரளவு ஹிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். பட் இந்த சீசன் பொறுத்தவரை அதுவுமே சரியில்லை. பட் இருந்தாலும் சேனல் சைட்ல இருந்து நேத்தே நமக்கு ஹிண்ட் கொடுத்திருந்திருக்காங்க. நேத்தே சேனல் சைட்ல இருந்து ஒரு ஹிண்ட் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு ஹிண்ட் வந்திருக்கு. அந்த விஷயத்தை நம்ம தான் கவனிக்காம விட்டுருக்கோம். பட் இப்போ வெளியே சோசியல் மீடியால எடுத்து போட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்துறலாம். அது மட்டும் இல்லாம இப்ப வீட்டுக்குள்ள ஒரு ஏவி போட்டிருப்பாங்கல்ல, அதான் கடைசி ஏவின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஏவியை பொறுத்தவரைக்கும் நமக்கு பெருசா கனெக்ட் ஆகல. பட் இருந்தாலும் நமக்கு பெருசா கனெக்ட் ஆகலன்னா கூட வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து அந்த ஏவியை பார்த்து பயங்கரமா உடஞ்சு அழுதாப்புல. அந்த மனுஷனை பார்க்கும் போது கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. அந்த மனுஷன் அந்த ஏவியை பார்த்து உடஞ்சு அழுதுட்டாப்ல. நேத்து இந்த 4 ஃபைனலிஸ்டுக்கான ஏவியை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த போட்டோ பார்க்க விட்டுருப்பாங்க. அங்கேயுமே கானா வினோத் அவர்கள் ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா உடஞ்சு அழுதாப்ல. அந்த மனுஷனுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு ப்ரோ. அது ஓப்பனா தெரிய வந்துச்சு. அந்த மனுஷனுக்குள்ள பயங்கரமான வருத்தம் இருக்கு. அந்த மனுஷன் பயங்கரமான டிப்ரெஷனுக்குலாம் போயிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நேத்தே ஓப்பனா தெரிய வந்துட்டு இன்னைக்கு அது ஓப்பனா தெரிய வந்துச்சு. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு நபர் பயங்கரமான டிராமா போட்டு தான் போயிருக்காங்க. முக்கியமா அந்த ஏவி போடுறதுக்கு முன்னாடி ஆகட்டும், அந்த ஏவி போட்டப்பாகட்டும், அந்த ஏவி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆகட்டும், பயங்கரமான டிராமா ஒருத்தவங்க போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பாத்திரலாம். சோ வீடியோக்குள்ள பாருங்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் வின்னருக்கான ஹிண்ட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா சீசன்லயுமே 2 விதமா கொடுப்பாங்க. ஒன்னு ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல கொடுத்துருவாங்க. ரெண்டாவது இந்த கடைசி டைம்ல விடுற ப்ரோமோல வந்து கண்டிப்பா ஹிண்ட் இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் சீசன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தம்ப்லைன் ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த 4 பேருக்கான ஏவி போடுறதுக்கான தம்ப்லைன் தான். ஓகேவா? அந்த தம்ப்லைன்ல நம்ம முத்துக்குமரனுக்கு மட்டும் பேக்ரவுண்ட்ல வந்து தனியா லைட் எரியும். அதான் நம்ம கானா வினோத்துக்கு நேத்து நைட் ஒரு போட்டோ வச்சிருந்தாங்கல்ல, பெரிய போட்டோ, அந்த லைட்டை தான் ஆக்சுவலா லாஸ்ட் சீசன் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல முத்துக்குமரனுக்கான அந்த அந்த போர்ஷன் மட்டும் அவருக்கு மட்டும் தனியா பின்னாடி லைட் எரிஞ்சிச்சு. ஓகேவா? அதை வச்சு நம்ம எல்லாம் முடிவு பண்ணிட்டோம், ரைட்டு இவர் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த ஏவிக்கான லைனப் ஒவ்வொருத்தரையா கூட்டி ஏவி போட்டிருப்பாங்கல்ல, அந்த லைனப் ஆகட்டும், அந்த ஃபேமிலி ரவுண்டை பொறுத்தவரைக்கும் யாருக்கான ஃபேமிலி கடைசியா வராங்களோ அவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு. அது எல்லாமே லாஸ்ட் சீசன் பக்காவா செட் ஆச்சு. ஓகேவா? பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் அந்த ஃபேமிலி ரவுண்டையும் அழிச்சிட்டாங்க, இந்த ஏவிக்கான லைனப்பையும் ஃபுல்லா அழிச்சிட்டாங்க. பட் ப்ரோமோல ஒரு ஹிண்ட்டை கொடுத்து வச்சிருந்திருக்காங்க. நம்ம தான் கவனிக்காம விட்டுருந்திருக்கோம். நேத்து கவனிச்சீங்கன்னா இந்த ஏவிக்கான ப்ரோமோ இருக்குல்ல, இந்த ஏவிக்கான ப்ரோமோ வந்து 3வது ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அந்த 3வது ப்ரோமோக்கான தம்ப்லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா அவர்கள் தான் இருப்பாங்க. அடுத்த 4வது ப்ரோமோ விட்டுருப்பாங்க. 4வது ப்ரோமோக்கான தம்ப்லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம சபரி அவர்கள் தான் இருப்பாப்ல. அங்கே ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, ரைட்டு சொல்லாம சொல்றாங்க, திவ்யா தான் டைட்டில் வின்னர், சபரி தான் ரன்னர்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. நான் நேத்து அதை கவனிக்காம விட்டேன். நேத்து ஒரு மாதிரி அதை ஜாலியா எடுத்துட்டு விட்டுட்டேன். பட் இப்போ அதை கவனிக்கும் போது தான் தெரியுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். திவ்யாவெல்லாம் பெருசா ப்ரோமோல தம்ப்லைனா வைக்கவே மாட்டாங்க ப்ரோ. உங்களுக்கே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு திவ்யா வந்து சேனல் ஒதுக்க தான் செய்வாங்க. பட் முதல் முறையா ஒரு தம்ப்லைன்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறதே தெரிஞ்சு போச்சு. ரைட் ஒரு ஹிண்ட்டை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம காலைல இப்போ 2 ப்ரோமோ வந்திருக்குல்ல, அந்த 2 ப்ரோமோலையும் கவனிச்சுன்னா முதல் ப்ரோமோ அந்த ஏவிக்கான ப்ரோமோ தான். ஓகேவா? அதுல கவனிச்சுன்னா 4 இந்த ஃபைனலிஸ்ட் உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு தம்ப்லைனை வச்சிருக்காங்க. அடுத்ததா 2வது ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்கல்ல, அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா திவ்யா அவர்கள் இருப்பாங்க. சோ திவ்யா அவர்கள் தான் அங்க இருப்பாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு ப்ரோமோ வரும். அந்த ப்ரோமோல சபரி அவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அப்படி சபரி அவர்கள் அந்த ப்ரோமோல வந்துட்டாப்லனா அவ்வளவுதான், அதுதான் ஃபிக்ஸ். திவ்யா அவர்கள் டைட்டில் வின்னர், சபரி அவர்கள் இந்த சீசனோட ரன்னர் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச அப்படிதான், ஏதோ சொல்லாம சொல்றாங்க அப்படின்னு தான் தோணுது. ஹிண்ட் கொடுக்குறாங்க, ஹிண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லா சீசனும் கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த சீசனை ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தான் எடுத்து வெளியே போட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அதுக்கப்புறம் தோணுச்சு, ரைட்டு
ஏதோ நமக்கு சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததா இந்த ஏவியை பொறுத்தவரைக்கும் நமக்கு பெருசா கனெக்ட் ஆகல. எனக்கெல்லாம் பெருசா சுத்தமா கனெக்ட் ஆகல. கண்டிப்பா உங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவனை என்னதான் முக்கிய அழுதாலுமே அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ட்ரூவா இருந்த மாதிரி தெரியல. சொல்லப்போனா அந்த ஏவியை பொறுத்தவரைக்கு அப்பப்போ சாண்ட்ரா குறுக்க வந்துட்டு போனாங்க தெரியுமா. அங்கே எனக்கு வந்து சுத்தமா ஒரு இதே இல்லாம போயிடுச்சு, ஒரு எமோஷனே இல்ல. இந்த சாண்ட்ரா வந்தோடனே ஐயோ எம்மா டிராமா தள்ளிப்போமா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த இதுல இந்த ஏபி எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் 2 பேருக்கான பேரை சொல்லியிருப்பாரு, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கான பேரை சொல்லிட்டு கடைசியா காமு பாரு இந்த 2 பேருக்கான பேரே சொல்லியிருப்பாப்ல. என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதுதான் நான் கடைசியா உங்களுக்கான பேரை சொல்றது, இதுக்கப்புறம் உங்களுக்கான பேரை நான் சொல்ல போறது கிடையாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அப்ப காமு பாரு 2 பேருக்கான பேரை சொன்னோன்னே வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே எந்திரிச்சு கை தட்டிருப்பாங்க. ஓகேவா. அதுல அமித் எந்திரிச்சிருக்க மாட்டாப்ல, அரோரா திவ்யா 2 பேரும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா திவ்யா பொறுத்தவரைக்கும் அப்பதான் பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க, அரோரா பயங்கரமா அழுதுட்டு இருந்தா. அமித் தெரில, அமித் எதுக்கு எந்திக்கலன்னு தெரியல. அமித் கடைசி எந்திரிச்சாருன்னு நினைக்கிறேன். அமித்தை பொறுத்தவரைக்கும் அவரு கொஞ்சம் உட்கார்ந்து இருந்த மாதிரி தான் தெரிஞ்சு. பட் எனக்கு என்னன்னா, அவங்க எந்திக்கலன்னா என்ன, அவங்க எந்திக்கலன்னா அவங்க உண்மையா இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அமித்தை பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு வகையில கோவத்துல இருக்காப்ல, திவ்யா பொறுத்தவரைக்கும் அவங்க முன்னாடி இருந்தே கோவத்துல தான் இருக்காங்க. அது டிசோன்னு சொல்லிட்டு இதுல நம்ம அரோரா வேணா தூக்கி போட்டு அடிக்கலாம். ஏன்னா அரோரா பொறுத்தவரைக்கும் ஆவுன்னா காமுன்னு ஒரு மாதிரி காமுக்கு சொம்படிச்சிட்டு இருந்தாங்க. பட் காமுக்கான பேரை பிக் பாஸ் சொல்லும் போது எந்திரிச்சு கை தட்டி ஃபீல் பண்ணல அப்படிங்கும்போது எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அமித்தை பொறுத்தவரைக்கும் அவர் கொஞ்சம் வருத்தத்துல தான் இருக்காப்ல. ஸோ அமித்தை பத்தி நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் அந்த இடத்துல இன்னொரு ஆளை கவனிக்கணும், அதான் நம்ம சாண்ட்ரா. அவங்க எந்திரிச்சு ஒரு மாதிரி கையெடுத்து கும்பிட்டு அழுதாங்க தெரியுமா. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, மறக்கவே மாட்டேன். எத்தனை சீசன் இருந்தாலும் சரி சாண்ட்ரா மாதிரி ஒரு நாடகக்காரி நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அம்மாவே ரெட் கார்டு கொடுக்க வச்சுட்டு, அம்மாவே வெளியே போயிட்டு ரெட் கார்டு கொடுக்கலன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு, அப்புறம் அது நெகட்டிவா இருக்கு, நம்மளை மக்கள் தூக்கிட்டு அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே வீட்டுக்குள்ள வந்துட்டு பாருக்கும் காமுக்கும் சொம்படிக்க ட்ரை பண்ணுதுன்னா இது மிகப்பெரிய நாடகக்காரி ப்ரோ. சத்தியமா சொல்றேன், நாடகத்தை போட்டு எல்லா விஷயத்திலும் தப்பிக்க ட்ரை பண்ணுது. ஃபுல்லா நாடகம். அவங்களுக்கே தெரியும். அந்த ரெட் கார்டு தூக்கும் போது அவ்வளவு ஆனந்தமா அது உட்கார்ந்து அழுதுச்சு, கவனிச்சிருப்பீங்க. அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. அந்த 2 பேரும் வெளியே போகும்போது அவ்வளோ ஒரு நாடகத்தை போட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. வெளியே போயிட்டு பார்த்துட்டு நெகட்டிவா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு பிக் பாஸ் பேரை சொன்னே கையெடுத்து கும்பிட்டு அழுது தெரியுமா. மறக்கவே மாட்டேன் ப்ரோ. எல்லாம் பக்கா ஃபேக். ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு இந்த 2 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஏதோ இன்வைட்லாம் போயிருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல கொஞ்சம் கிளியரா பேசலாம். ஸோ மொத்தத்தில் ஏவி எல்லாம் போட்டு முடிச்சு அள வச்சு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு. இப்போ வீட்டுக்குள்ள 4 பேர் தான் அங்கே எங்கேயுமா சுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளியே வந்து ஷூட் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு போல. ஏன்னா கலையரசன் ஒரு லைவ் போட்டுருந்தாப்ல, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. தலைவன் கேரவன்ல உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது இன்ஸ்டால லைவ் போட்டு வச்சிருந்திருக்காப்ல. தலைவனுக்கு அங்க எங்கமா கலர் பூசுறாங்க, அவன் உட்காந்துருக்கான் பேன். ஸோ இதுல இருந்து என்ன விஷயம் தெரிய வருது, ஷூட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு, எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அடுத்த ப்ரோமோ கண்டிப்பா இந்த கிராண்ட் ஃபினாலேக்கான ப்ரோமோவா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. கண்டிப்பா அதான் இருக்கும். ஒன்னு சேதன என்ட்ரியா இருக்கும், இல்லைன்னா அந்த கப்புக்கான விஷயமா இருக்கும். கப்புக்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கப்பு வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. சும்மா அந்த பழைய போட்டியாளர்கள் டான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு ப்ரோமோ கண்டிப்பா அடுத்து வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அது கண்டிப்பா திவ்யாவுக்கு தான் போக போகுது. ரன்னர் அப் தான் பயங்கர போட்டி போயிட்டு இருந்துச்சு. அது எனக்கு தெரிஞ்சு இப்போ சபரிக்கு போக போகுது அப்படிங்கிறது உறுதி ஆயிட்டு. ஸோ பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல படுங்க. என்னதான் தூக்கி போட்டு அடி அடிச்சாலும் சீசன் முடிய போகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா நாளைக்கு கண்டென்ட் இருக்கும். ஓகே, திங்கக்கிழமை எந்திரிச்சு எதை பார்ப்போம், எந்திரிச்சு 9 மணி ப்ரமோ தேடுவோம்ல, 9 மணி ப்ரமோ தேடுவோம், 12 மணி 3 மணி எல்லாம் தேடுவோம், நைட்டு 9:30 எபிசோட் தேடுவோம். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம். இதில் பிக் பாஸ் வந்து ஒரு மாதிரி கடைசியில் ஜாலியாக பேசினாப்ல. இன்னொன்று பிக் பாஸ் உருட்ட ஒன்று நான் மறக்கவே மாட்டேன். என்ன சொன்னார்னா, எந்த சீசன்ல இல்லாமல் இந்த சீசன் தான் நானும் உங்க கூட இணைஞ்சி பயணித்தேன், இப்படி நானும் உங்க கூட சேர்ந்து பயணித்தேன். நான் எந்த ஒரு சீசன்ல இந்த மாதிரி இருந்தது இல்லை, இந்த ஒரு சீசன்ல தான் அப்படி ஒரு மாதிரி கனெக்ட் ஆனேன் அப்படின்னு சொல்றாப்ல. இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது பிக் பாஸ். இது எப்படி ஏத்துக்கலாம்னா, நீங்க அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி வேணா ஏத்துக்கலாம். எந்த ஒரு சீசன்லயும் நான் இறங்கி கேம் ஆடினது இல்லடா, முதல் முறையா இந்த சீசன்ல நான் இறங்கி கேம் ஆடி இருக்கேன், நீங்க அவ்வளவுக்குள்ள மக்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள கலாய்க்கிற மாதிரி வேணா நான் ஏத்துக்கலாம். மற்றபடி நீங்க அவங்கள பாராட்டுற மாதிரிலாம் நான் சத்தியமா ஏத்துக்க மாட்டேன். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் அவ்வளோ டென்ஷன்ல சுத்தினாப்ல, அவ்வளோ பண்ணானுவேன், அவ்வளோ சம்பவத்தை பண்ணானுவேன். ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சொல்லுங்க, அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு பாரு காமு 2 பேரும் வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.